விடுவார். அவரே சொல்லிட்டாரு, அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு. அவர் நம்மள பிள்ளைன்னு கூப்பிட நம்ம ஏன் பூச்சி புழுன்னு சொல்லணும்? நம்ம பூச்சி புழு, எறும்பு, கொசு, மூட்டை பூச்செல்லாம் கிடையாது. நம்ம ஆணுடைய பிள்ளைகள் தான். அந்த அந்த எண்ணத்தோடு கொடுங்க. நம்ம எவ்வளவுதான் நம்ம மனுஷர்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம தப்பு பண்ணுவோம், ஆனாலும் அதுக்காக நம்ம ஆணுடைய பிள்ளைகள்னு ஆயிடாது. இந்த கெட்ட குமாரன் பாருங்க, தகப்பனை விட்டு ஓடி போயிட்டான். சொத்து சுகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். தெரியாம பண்ண எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ண. சொத்து சுகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு திரும்ப அவனுக்கு ஞானம் வருது, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, பண்ணிக்கு சாப்பிடுற உணவு தான் அவனுக்கு கிடைக்கும். அப்ப என் தகப்பன் வீட்டுக்கு நான் போறேன், அங்க போய் வேலைக்காரர்கள் ஒருத்தரா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனை நோக்கி போறாரு. அவர் தூரத்துல வரும்போது அப்பா என்ன பண்ணாரு, வந்து அவரு நான் இப்படி எல்லாம் பேசுறேன் தகப்பனே, நான் வந்து உங்க பையன் சொல்லப்படுறது எனக்கு தகுதி இல்லை, அதனால உங்க வேலைக்காரர்கள் ஒருத்தரா என்ன நினைச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு லிரிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறாரு. அங்க போனோம்னா தகப்பன் செஞ்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணார் தகப்பன்? தகப்பன் ஃபர்ஸ்ட் ஓடி வந்தார். ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சார். இவன் அசுத்தமா இருக்கிறான், இவன் உடம்புக்குள்ள பன்னிங்களை மேய்ச்சிட்டு இருந்தாரு, பன்னிங்க கூட உலகை கொண்டு இருக்கிறாரு, பன்னிங்க சாப்பிட்டாரு. இவரு இப்படி இருந்திருப்பாரு, பன்னி மாதிரி தானே இருந்திருப்பாரு. உடம்பெல்லாம் நாத்தம் அசுத்தம் இருந்துச்சு. ஆனா அப்பா போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரான்னு சொன்னதா? ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. இவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், தகப்பனே நான் உங்க பையன் சொல்றதுக்கு அழைக்கிற தகுதி இல்ல, உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தர் தகப்பன் கேட்டாரா? தகப்பன் காதுல எதுவுமே உள்ள. தகப்பனுக்கு தெரிஞ்சதா ஒன்னே என் பையன் திரும்ப வந்து அவ்வளவுதான். கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தாரு. அவன் அசுத்தம் பாக்க முத்தம் கொடுத்தாரு. எங்கடா யாரா அங்க கொண்டு வந்து இவனுக்கு பாதரட்சையை போடுங்களா, யாரா அங்க கொண்டு வந்து இவனுக்கு மோதிரத்தை போடுங்களா, இவனுக்கு ஒரு விருது உண்டு பண்ணாரு. அப்பா ஒரே சந்தோஷம். இவன் சொன்ன ஒரு ஜபத்தையும் அப்பா கேட்கவே இல்லை. அல்லேலூயா. என் பையன் திரும்ப வந்துட்டான், அவ்வளவுதான். மற்றபடி அவன் டைலாக் எல்லாம் ஆர்டர் கேட்கல, வேலைக்காரல ஒருத்தர் நினைங்க, அதை ஒண்ணுமே அப்பா கேட்கல. அப்படிதான் நம்ம அப்பா. நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அப்பா அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீ என்ன காரியங்கள் செஞ்சாலும் அவர் அப்பா, நீ பிள்ளை, அதை எதுவுமே மாற்ற முடியாது. மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன வேணா பண்ணி எப்படிப்பட்டவனா இருக்கு, ஆண்டு நீ அவருடைய தகப்பன், நீ அவருடைய பிள்ளை, அது மாறாது. உன்னை சரி பண்ணி உனக்கு திருத்துவார ஒழிய உன்னை தூக்கியதை எரிய மாட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டிய காரியம்? ஒருவேளை நீங்க நிறைய பேர் அப்படிதான் ஆண்டு வீட்டுக்கு பின்னாடி போய் அப்படிதான் ரெண்டாவது கெட்ட குமாரன் பணத்தை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஜெபிக்கிறதுக்கு தகுதியற்றவன், நான் பைபிள் வாசிக்க தகுதியற்றவன், நான் ஆண்டு கூலியை செய்ய முடியாது, எனக்கு தகுதியே இல்லை. இந்த மாதிரி முட்டாள் வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டு உன்னை தகுதியா நினைக்கிற நீ அவருடைய பிள்ளை, அது மாறவே மாறாது. நீ செய்ய வேண்டியதுதான் ஒன்னே பண்ணு. நீ குளிக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்பான்னு கூப்பிட அவர்கிட்ட ஓடி வா. அவர் கட்டி அடிச்சு மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவார். உன்னை சுத்தம் பண்ண வேண்டியது, உனக்கு மோதிரத்தை போட வேண்டியது, உனக்கு பாதரட்சை போட வேண்டியது, உன்னுடைய பழைய வஸ்திரத்தை கழட்டி போட்டு புது வஸ்திரத்தை உனக்கு மாற்றி வைக்க வேண்டியது, உனக்காக விருந்து பண்ண வேண்டியது, எல்லாவற்றையும் அவர் பண்ணிடுவாரு. உன்னை எந்த ஸ்தானத்தில் நீ விழுந்தியோ அதே ஸ்தானத்துல கட்டணம் உட்கார வச்சது. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அப்பாட்டு திரும்பி வா. அதை விட்டு எனக்கு தகுதியில உனக்கு தகுதியில அவருக்கு தெரியும். உன்னை தகுதி கொடுத்ததுக்காக தான் அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரையும் தகுதியானவன் எல்லாம் ஆண்டவர் ஒரு பொழுது அழைக்கிறதுல புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தகுதியானவனை கர்த்தர் அழைச்சு ஊழியத்துக்கு பயன்படுத்துது இல்லை, அவர் அழைச்சதுக்கு அப்புறம் அவனை தகுதிப்படுத்திடுறார்.